திரு ஷியாம்கிட்ட நான் இந்த இடத்துலேருந்து வரேன். இப்போ ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் திரு ஜி.கே. வாசன் வெளிப்படையாக தொடர்ச்சியாக சொல்லக்கூடியது, போன தேர்தலே அவர் முயற்சி எடுத்தார், அதிமுக பிஜேபி ஒன்றா இருந்தால் தான் நல்லது அப்படின்னாரு. இப்போ இப்படியான ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லதுன்றாரு. அதை தாண்டி ராமசாமியோட கணிப்பு இந்த தேர்தலே நடக்கலைனாலும் இந்த தேர்தல் முடிவுகளை ஒட்டி ரீஅலைன்மெண்ட்டுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உருவாகும். எந்த அடிப்படையில் பார்த்தாலும் 26க்கு முன்னாடி இந்த தேர்தல் அப்படிங்கிறது சிக்னிஃபிகண்டான ஒன்று அப்படின்னா இதை எப்படி பார்க்குறீங்க சார்? திமுக ரீஅலைன்மெண்ட் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இப்படி நடக்கலாம். அதாவது ராமசாமி சார் சொல்ற ஒரு யூகம், தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அதிமுக ஆதரவுக்கு, ஏன்னா ராஜ்யசபா எம்பி வாசன் அவர்களுக்கு அதிமுக தான் விட்டு கொடுத்துச்சு. அப்படி ஆதரவு கேட்டு அதிமுக அப்படியான ஒரு ஆதரவு நிலைப்படை தெரிவிக்கலாம். பாமகவுக்கு விக்கிரவாண்டியில தெரிவிக்கிறதை விட தமிழ் மாநில காங்கிரஸ் ஈரோட்டில் தெரிவிக்கிறது ஈஸியா இருக்கும். ஏற்கனவே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக தான் போட்டிட்டாங்க. போன தேர்தல் 21ல நின்னாங்க, பொது தேர்தலோட நின்னாங்க. ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ்ல தான் வந்து அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அது வாய்ப்பு இருக்கு. ஆனா பிற பிரச்சனைகள் இருக்குல்ல, இப்ப அண்ணா பல்கலை இந்த மாதிரி செய்திகள், அந்த பிரச்சனைகள்லாம் ஈரோடு அல்லது இந்த மாதிரியான இடைத்தேர்தலில் பிரதிபலிக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லை. இன்னும் சொல்ல போனா தனி உரிமை பாதுகாப்பு அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் கிளிச்னு ஏற்கனவே என்ஐசி ஒத்துக்கிட்ட விஷயம். எங்க காலத்துல எஃப்ஐஆர் பிளாக்கிங்கிறது வராது. என்னன்னா எஃப்ஐஆர் கையில் எழுதி கொடுப்பாங்க. ஆனா எப்ப நம்ம டெக்னாலஜிக்குள்ள போடுவோமோ அப்போ வந்து குறிப்பிட்ட செக்ஷன்ஸ், ராமசாமி சாருக்கு தெரியாது இல்ல, குறிப்பிட்ட செக்ஷன்ஸ்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணாலே ஆட்டோ பிளாக். ஆனா நம்ம ஐபிசி சிஆர்பிஸ்ல இருந்து புதிய சட்டத்துக்கு மாறும்போது அது கிளிச் ஆயிடுச்சு. இதுதான் உண்மையில நடந்தது. அப்போ 14 பேர் அதுல பொறுப்பு அப்படின்னா ராமசாமி அதான் நடந்தது. அத என்ஐசியினுடைய கம்யூனிகேஷன் வெளியில வந்திருக்கிறது. இல்ல டெக்னிக்கல் கிளிச் இருக்கு இல்ல அப்படின்றது இன்னும் கோர்ட் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதுக்குள்ள போதும். ஆனா இன்னொன்னு, இந்த சட்டம் மாறியதுனால வரல. ஏன்னா சட்டம் மாறினதுக்கு பிறகு பல வழக்குகள் அதே பிரிவுகளில் பதிவு செய்யப்படுகிறது. வேற எங்கேயும் லீக் ஆகல. ஒரே ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். இன்னொரு எஃப்ஐஆர் யாரு பப்ளிக் ஆக்சஸ் பண்ணணும்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ஓடிபி ரிசீவ் பண்றது போன் நம்பர் கொடுக்கணும். இன்னைக்கு அதை கூட எடுக்க முடியாத ஒரு லீக் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கிளிச் அதையும் தாண்டி இருக்கு அப்படின்றதான் பிரச்சனை. இல்லையே 14 பேர் எடுத்தாங்கிறது ஓடிபி போட்டு எடுத்தாங்கிறது தானே இருக்கு. அது யார் யாருக்குங்கிறது எக்ஸைட் விசாரிச்சிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் லீக் பண்ணாங்களா இல்லையா, அவங்கள தாண்டி லீக் ஆயிருக்கா இல்லையான்றத சார் எஸ்ஐடி விசாரணையில் அதான் சார் இருக்கு. நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கு, சென்னை காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என்ஐசி அதனுடைய கம்யூனிகேஷன்ல தெளிவாக சொன்னது டெக்னிக்கல் கிளிச்னால வெளியில வந்தது. தனி உரிமை பாதிக்கப்பட்டது, தனி உரிமையை பாதுகாக்கவில்லை என்றால் அதனுடைய முதல் பொறுப்பு என்ஐசிக்கும், என்ஐசி மத்திய அரசினுடைய நிறுவனம் என்பதையும் உங்க கவனத்துக்கு கொண்டு வர அந்த கம்யூனிகேஷன் வெளியில வந்திருக்கு. அதுதான் திரு ஷியாம் குறிப்பிட்டாரு. அந்த கம்யூனிகேஷனை ரொம்ப ஒரே ஒரு நிமிஷம், தமிழக அரசு தமிழக காவல்துறை என்ன பண்ணிருக்க முடியும்னு சொல்றேன். பல வழக்குகள் டிவி18 சார்ந்த வழக்குகள் கூட சில நிருபர்கள் சார்ந்த வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப வந்து ஸ்பெசிபிக்கா பிளாக் ரிக்வெஸ்ட் தமிழக காவல்துறையிலே செய்திருக்கிறார்கள். அந்த இந்த ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன்ஸ்ல வராதது பப்ளிக்கா அவைலபிள் கிடையாது. நம்ம ஓடிபி ரிக்வெஸ்ட் பிளேஸ் பண்ணா கூட அந்த எஃப்ஐஆர் பார்க்க முடியாது. ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு திமுக ஆட்சியில பலருக்கு அகைன்ஸ்டா சோசியல் மீடியால போட்டாங்கன்ற அவங்க கண்டென்ட்டை வச்சு எஃப்ஐஆர் பதிவு செய்யறாங்க. அந்த எஃப்ஐஆர் எல்லாம் பப்ளிக்கா அவைலபிள் கிடையாது. அதெல்லாம் ரிக்வெஸ்ட் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த எஃப்ஐஆர் அவைலபிளா இருக்கு. அப்ப ஸ்பெசிபிக்கா பொலிட்டிக்கலா மோட்டிவேட்டடான ஒரு கேஸ் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா எஃப்ஐஆர்? நம்ம வந்து அப்ளை பண்ணி நமக்கு மொபைல்ல ஓடிபி வந்து வாங்க முடியும். சரவணனுக்கு தெரியும், ராமசாமி சார் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். பிளாக்கிங்ல வந்து சில செக்ஷன்ஸ் நம்ம பிளாக் பண்றோம். ஓகே. ஆனா அந்த காமன் போர்ட்டலுக்கு போன பிறகு அந்த பிளாக்கிங் நடக்காம போனதுக்கான காரணம் 2 தரப்புன்னு தான் எடுத்துக்கிடணும். ஆனா என்ஐசி என்ன பண்ணுச்சுன்னா நாங்க தான் காரணம்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்ப 25 லட்சம் ரூபாய் 14 பேர்ட்ட வசூல் பண்ணணும் சார். அதுல எத்தனை பேர் வந்து மத்திய அரசு அதிகாரிகள்னு தெரியல. சோ அடுத்த கட்ட கோர்ட்டோட விசாரணையில் தான் அது தெரிய வரும். இப்ப டெக்னிக்கல் கிளிச் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்து மாதிரி அது போல. ஆனா இந்த மாதிரியான பிற குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். பிரச்சனைகள் இடைத்தேர்தல் காலத்துல பெரிய அளவு தாக்கத்தை உண்டாக்காது. இதுவரைக்கும் அப்படி தாக்கத்தை ஏற்படுத்ததே கிடையாது சார். சார் மயிலாப்பூர்ல வந்து கராத்தே தியாகராஜன் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக 95 கடைசியில வேட்பாளர் இடைத்தேர்தல். அப்ப டாக்டர் சுப்பிரமணிய சாமி தான் வந்து டாக் ஆஃப் த டவுன். ஓகே. அவர் வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தினாரு, நம்ம திருமதி சந்திரலேகா ஐஏஎஸ் அவர்கள். பெரிய அளவுக்கான ஜெயலலிதா, ஆன்டி ஜெயலலிதா எல்லாமே இருந்த காலகட்டம். வெற்றி பெற்றது ஆளுங்கட்சி தான். ஆனாலும் அந்த டாக்டர் சுப்பிரமணிய சாமி நிறுத்திய சந்திரலேகா அவர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர், அந்த குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவர்,
ஆனாலும் வந்து ஒரு சில ஆயிரம் வாக்கு தான் கிடைச்சது. ஓகே, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இடைத்தேர்தல் களத்துல எதிரொலிக்கிறது இல்லைங்கிறது தான் யதார்த்தமான நிலைமை. ஓகே, ரைட். ஆனா இன்னைக்கு இப்ப இரட்டை இலை உள்ளிட்ட அம்சங்களோட இப்ப அதிமுக தன்னுடைய பலத்தை, ஏன்னா ஈரோடு இப்ப மேற்கு மண்டலம் அப்படின்னு வரும்போதே சார் ஏற்கனவே ஒரு பார்வை ஒன்று வந்து திமுக தனக்கான கோட்டையாக அதை நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு அவங்க இதுக்கு பிறகு சொல்கிறாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தல் வெற்றி அல்லது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கிளைம் பண்ணுற இடம் அங்கே அது வந்து எங்களுடைய கோட்டை அப்படின்னு. அப்போ அந்த ஈரோடு கிழக்குங்கிறது யாருடைய கோட்டை என்பது இந்த 3 பேருக்குள்ள ஒரு முக்கியமாக மாறுதா, ரொம்ப குறிப்பாக அதிமுக பாஜக? இல்லை, அந்த இடத்துல அக்னீஸ்வரன் சொன்னதுதான் உண்மையிலேயே தலைவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவங்கவுங்க தனித்தனியாக நிற்க வேண்டியதுதான். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி மீது காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கை இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி மீது திமுக கூட்டணிக்கு நம்பிக்கை இருக்கிறது. பிற கூட்டணி கட்சிகளும் அதை எதிரொலிச்சுட்டாங்க. அப்ப திமுக கூட்டணி ஒரு பிளாக்கா நிக்குது. மற்றவங்க தனித்தனியா நிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க நின்று அவங்க பலத்தை வந்து அவங்க நிரூபிக்கலாம். நான் என்ன சொல்றேன், வெற்றி தோல்வி கூட முக்கியம் இல்ல, பார்ட்டிசிபேஷன் இந்த எலெக்ஷன், பை எலெக்ஷன் அது ரொம்ப முக்கியம் தானே. இப்ப சீமானி எப்படினாலும் நிக்க தானே போறாரு. ஆமா, அப்ப அவர் வந்து வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில நிக்கிறாரு, அப்படி கிடையாது. அப்போ கண்டிப்பாக நின்றால் கள எப்படி இருந்தது. இது என்ன, ஒரு இடைத்தேர்தல் முடிவாக இது பார்க்கப்படாது. இது 2026க்கான சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான அடிப்படையான வியூகம். அது எந்த கூட்டணி, எந்த கட்சி, யார் யாரோட இருக்கணும், யார் யாரை எதிர்க்கணும், யார் யாரை எதிர்க்காமல் இருக்கணும், யாருக்கு யார் செய்தி சொல்லணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் அடங்கிதான் இருக்கு. திரு சீமான் நான் தனித்து தான் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டாரு 2026க்கும். அப்ப அவருக்கு அந்த எந்த நெருக்கடியும் கிடையாது. இதுல நேரடியா போகலாம், அவர் ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை வைக்க முடியும், அந்த பரப்புரை தளத்தை பயன்படுத்த முடியுங்கிற இடத்துல இருக்காரு. ஆனா அதிமுகவுக்கு அப்படி கிடையாதுல்ல, பாஜகவுக்கும் அப்படி கிடையாது தானே, திரு விஜய்க்கும் அப்படி கிடையாது. அப்ப அவங்க வந்து இந்த விஷயங்களை காஷியஸா அணுக வேண்டிய ஒரு இடம் வருதா அப்படிதான் கேட்கும். அதிமுக, பாரதிய ஜனதா, விஜய் 3 பேருக்கும் அது கிடையாது, அது நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா திமுக கூட்டணி என்பது இப்ப இருக்கிற கூட்டணி பார்ட்னர்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்களே. ஆமா, கூட்டணி தலைமை பேர்ல இருக்க நம்பிக்கையெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, இப்பதானே சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது பெரிய மாறுதல் அதுல என்ன வரப்போகுது, ஒண்ணுமே வராத. அப்ப ஒரே ஒரு விஷயம் தான் இதுல நடக்கலாம், என்னன்னா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி சேரலாம். விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் தனியா தான் நிக்க போறாரு. ஏன் அது வருதுன்னா சார், இப்ப சமீபத்தில் கொடுத்த நேர்காணல்ல திரு அண்ணாமலை அதிமுக பற்றின விமர்சனங்களை குறைக்கிறாரு, வாய்ப்புகளை மறுக்கல. 2வது அதிமுகவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு, அவங்களுடைய போராட்ட முறைக்கு பாராட்டுறோன்றாரு. திரு டிடிவி தினகரன் சொல்றாரு எல்லா கருத்து மாறுபாடுகளையும் கடந்து ஒரே கூட்டணிக்கு வரணும், பாஜக கூட்டணிக்கு வரணும், அது நல்லதுங்கிறார். இதெல்லாம் வெளிப்படையான பத்திரிகையாளர் சந்திப்பில் அல்லது நியூஸ் 18 தான் திரு டிடிவி தினகரன் சொன்னார். அப்ப இந்த கருத்துக்கள் வரும்போது அப்ப பின்னணியில ஏதாவது ஒரு மாற்றங்களோ வியூகங்களோ நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. எதுவுமே இல்லாமல் இதெல்லாம் வராதுல்ல ஒரு நேரத்தில். கண்டிப்பாக அரசியல்ல வந்து சில அந்தரங்கங்கள் அவர்களாக வெளிப்படுத்தும் போதுதான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் எல்லாமே யூகம் தான். அப்போ எது வந்து ஆளுங்கட்சிக்கு சரியான சவாலாக இருக்க முடியுங்கிற ஒரு கணக்கு தான் எல்லாருமே போடுவாங்க. அப்படியான கணக்கு என்பது ஆளுங்கட்சிக்கு எதிரான எல்லா அணிகளும் ஒரே கொடைக்கு கீழே வரணும், ஒரே பதாகைக்கு கீழே வரணும். இதுல வாய்ப்பே இல்லை என்று நினைப்பது வந்து திரு விஜய், திரு சீமான். வாய்ப்பே இல்லை. அப்ப அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டை எடுக்கத்தான் செய்வாங்க, அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. இப்ப மீதி ஓட்டை வைத்து ஜெயிக்க முடியுமாங்கிறதா கேள்வி. இப்ப திமுக கூட்டணிட்ட சராசரியா 40% இருக்கு, இடைத்தேர்தலில் கூட தான் வரும். அப்ப 40% தாண்டிய ஒரு அணி, அது வந்து அதிமுக பாரதிய ஜனதா அணினா இடைத்தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து வாங்குகிற ஓட்டு 40% வரணும்ல, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமே. ஓகே, ரைட். அப்ப அந்த முடிவு எடுக்கிறதுலயும் தயக்கம் இருக்குன்றீங்க. அதுதான் அதாவது இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி ஜெயிக்கணும் வச்சுக்கோ சார். ஆனா 2 அணி நிக்குது, பாரதிய ஜனதாவும் தனியா நிக்குது, அதிமுகவும் தனியா நிக்குது. 2ஐயும் சேர்த்து கூட்டி பார்த்தா 40 வரணும். சீமானையும் சேர்த்து கூட்டி பார்த்தா 50 வரணும். அப்போ இடைத்தேர்தல் முடிவுல நமக்கு அது தெரிஞ்சுமே, ஆளுங்கட்சி ஒரு 10% ஓட்டை எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டாங்கன்னே நம்ம கழிச்சுக்கலாமே. ரைட். ஓகே. இப்ப இந்த